ஈசனை இறைவனை காண்பது என்பது உருவமாக பார்ப்பதா அல்லது உணர்வாகப் பெறுவதா என்பதைப் பொறுத்து ஆன்மீகத்தில் பல்வேறு வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. நம் முன்னோர்களும் சித்தர்களும் காட்டிய சில முக்கிய வழிகளும் நமக்கு தெரிந்ததே. அவற்றில் சில: 1. அன்பே சிவம். பக்தி வழி. இறைவன் தூய்மையான அன்பே வடிவானவன் அவர். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறதோ அங்கே ஈசன் தானாகவே வெளிப்படுவார். 2. அகத்தில் தேடுதல். தியான வழி. வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே நோக்கினால் இறைவனை காணலாம். 3. சேவை கர்மயோகம். நாம் நடமாடும் கோயிலாகிய பல்லுயிர்களுக்கு செய்யும் உதவி படமாடும் கோயிலில் உள்ள இறைவனை சென்றடையும். 4. சரணாகதி முழுமையான அர்ப்பணிப்பு. நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நடப்பவை யாவும் ஈசன் செயல் என்று முழுமையாகச் சரணடைவதே ஈசனை அடைய எளிய வழி. மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் போன்ற நாயன்மார்கள் இந்த பாதையிலேயே இறைவனைக் கண்டு மகிழ்ந்தனர். நாம் என்னதான் அன்பு, தியானம், தேவாரம், திருவாசகம், திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம், சித்தர் பாடல்கள் மற்றும் சித்தர் நூல் மற்றும் பல அரிய நூல்களை கற்றாலும் ஈசனை நாம் காண முடியாது. இந்த புறக்காரணிகள் எல்லாம் ஈசனை காண்பதற்கு நம் உணர்வை தூண்டுமே தவிர அவரை காண முடியாது. அவரை காண கண்ணீர் மல்கி பேச்சு வராமல் நம் புறக்கண்களால் கண்டு மகிழ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு மிகச்சுலபமான வழியை காட்டுகிறார். அவ்வழி இதோ. யாதனின் நீங்கியான் நோதலதனின் அதனின் இலன். அதாவது எதுவென்று அறிந்து விலக்கியவன் வருத்தப்படுவது அதனால் அதனிடத்தில் இல்லை. சுருங்கச் சொன்னால் ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. எனவே முதலில் இந்த உடலோடும் உணர்வோடும் இருக்கக்கூடிய பற்றை நீக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதையே திருமூலர் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்றார். இதன் மூலமாகவே 63 நாயன்மார்களும் ஈசனைக் கண்டார்கள். அவர்களின் சிறப்பையும் உலகழியச் செய்தவர் நம் ஈசன் ஆவார். இதுவே ஈசனைக்கான எளிய வழியாகும். உங்களுக்கு பிடித்த இறைவனின் தத்துவம் எது? கீழே காமெண்டில் சொல்லுங்கள்.